அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான பைபிள் ஸ்டடியிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தபடியினால் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 6வது சங்கீதம் 8வது 9வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதத்தை 1வது வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் பாவத்தின் பாரத்தினால் நிறைந்த ஒரு ஆத்துமா பாடுகிற பாடலாக இந்த சங்கீதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்த ஒரு மனிதன் அந்த பாவத்தினால் வந்த பாரத்தை, சுமையை, இல்லைனால் துக்கத்தை தூக்கி சுமக்கிறபடியினாலே அந்த துயரம் நீங்கும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படிங்கிறத முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது. அந்த பாவ பாரம் நீங்கும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது முதல் வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கடைசியாக நம்ம வாசித்து கேட்ட அந்த வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவ பாரத்தினாலே நிறைந்த ஒரு மனிதன் அந்த பாவ பாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, அழுகையோடே நான் விண்ணப்பம் பண்ணினேன். அழுகையோடே, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிரும் ஆண்டவரே அப்படின்னு சும்மா மைல்டா அப்படியே ஏனோதானோ அப்படி அல்ல அவரது ஜெபம். அழுது, கண்ணீர் வடித்து அழுது அவர் விண்ணப்பம் செய்தார். அப்ப அவர் சொல்லுகிறார், என் அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்பார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக அவர் அழுகிறார்? ஏன் அந்த ஜெபத்தை அவர் பண்ணுகிறார்? பாவம் ஒரு மனிதனுடைய ஜீவிதத்திலே பிரவேசிக்கிற பொழுது தேவனை அறிந்தவர்கள், இல்லை என்றால் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒரு முறை பாவம் செய்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த வேதம் அப்படி நமக்கு சொல்லுகிறது. அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிறபடியினாலே நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது அவர் நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறபடியினாலே மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் எழும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்புகிறது என்று சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பதாக சரியல்ல, நாம் தேவனுக்கு முன்பதாக செய்கிற காரியங்கள் நியாயம் அல்ல, நாம் செய்கிற இந்த காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து சில விதமான பலன்கள் உண்டு அப்படின்னு மனசு திரும்ப சொல்லுகிறது. எனவே எப்படியாவது இந்த குற்ற மனசாட்சி நீங்கும்படியாக, தேவனது கண்களில் இரக்கம் கிடைக்கும்படியாக சங்கீதக்காரன் கதறுகிறார், அழுகிறார். இந்த அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் தேவை.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்ப எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறாரோ, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்த்துதல் நம்முடைய இருதயத்திற்குள்ள கடந்து வருகிறதோ, அப்பொழுது எல்லாம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனது சமூகத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பங்களோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். அப்ப அவர் கேட்கிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுகிறார். அது என்ன அவரது ஜெபம்? அந்த முதல் 3-4 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். 6வது சங்கீதம் அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும். கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும். உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன். நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். கர்த்தாவே எதுவரைக்கும் எனக்கு இறங்காது இருப்பீர். திரும்பும் கர்த்தாவே. திரும்பும் கர்த்தாவே. என் ஆத்துமாவை விடுவியும். என் ஆத்துமாவை விடுவிப்பீராக. உம்முடைய கிருபையின் நிமித்தம் உம்முடைய என்னை இரட்சியும். கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பண்ணுகிற ஜெபத்தை பாருங்க. அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே எனக்கு தண்டனை கொடுத்து விடாதையும். அப்ப அவர் சொல்லுகிறார், நீர் என்னை கடிந்து கொள்ளும், நீர் என்னை கடிந்து கொள்ளும். அது தவறல்ல, நீர் என்னை கடிந்து கொள்ளும். நீர் என்னை எதற்காக கடிந்து கொள்ளுகிறீர்? உம்முடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாய் மாறும்படிக்கு என்னை கடிந்து கொள்ளுகிறீர். ஆனால் உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். அதை என்னால தாங்க முடியாது. அதான் அவர் சொல்றார், உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதையும். நீர் என்னை தண்டியும், நீர் என்னை சிட்சியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? பாக்கியவானாய் இருக்கிறான். தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கிறார் என்று சொன்னால் அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். வசனம் அப்படி சொல்லுகிற, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் படிக்கு நம்மை சிட்சிக்கிறார். நீர் என்னை தண்டியும், ஆனால் உம்முடைய உக்கிரகத்தில் அல்ல, உம்முடைய உக்கிரகத்தில் நீர் என்னை தண்டியாதையும். ஏனென்று சொன்னால் நான் இப்பொழுதே பலனற்று போனேன் அப்படின்னு பரிசுத்த வேதத்திலே அவர் சொல்லுகிறார். நான் பலனற்று போனேன், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது, என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. அதனால எனக்கு இறங்கி உமது முகத்தை என்னை நோக்கி திருப்பி என் ஆத்துமாவை இரட்சியும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. திரும்பும் கர்த்தாவே அப்படின்னு சொல்ற. திரும்பும் கர்த்தாவே, என்னை இரட்சிக்கும்படிக்கு திரும்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தேவனது முகம் இன்னொரு பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் சொல்றார், நீ என்னை நோக்கி திரும்பும், நான் ரட்சிக்கப்படும்படிக்கு என்னை நோக்கி திரும்புவீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரர் அந்த ஒரு ஜெபத்தை அவர் செய்ய வேண்டும்? உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கோபம் அப்படிங்கிறது தேவன் நம்மை போல கோப குணம் நிறைந்தவர் அல்ல. நல்லா கவனிக்கணும். நமக்கு உள்ள கோபம் இருக்கிறது. கோபம் அப்படிங்கிறது மாம்சத்தின் கிரியை அப்படின்னு கலாத்தியர்ல நம்ம வாசித்து பார்க்கிறோம் இல்லையா? தேவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியை கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு கோபம் வரும். எப்படி கோபம் வரும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த கோபம் உருவாக்கப்படுகிற கோபம். நம்ம வேதத்தை வாசிச்சு பார்த்தா தேவனுக்கு கோபம் யாரோ ஒருத்தர் அவரை இன்ஸ்டிகேட் பண்ணி, இல்லைன்னா யாரோ அவருக்கு அந்த கோபத்தை உண்டாக்குகிறபடியினாலே வருகிற கோபம். ஆனால் பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, சங்கீதம் 103வது சங்கீதத்தில் வாசிச்சு பார்க்கிறோம், அவர் எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாராம்? கடிந்து கொள்ள மாட்டார். அவர் எந்தைக்கும் என்ன செய்ய மாட்டார்?
கோபம் கொண்டிரார் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் எப்போது கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரே ஒரு நிமிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நிமிஷம் சொல்லுங்க? எவ்வளவு நிமிஷம்? எவ்வளவு நிமிஷம்? ஒரே ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம். எண்ணி பாருங்க, 60 செகண்ட் அவருடைய கோபம். அவ்வளவுதான் அவருடைய கோபம். 60 செகண்ட். இன்னும் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இமை பொழுது மூண்ட கோபத்தினால் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் எப்போதும் கோபம் கொள்ள மாட்டாரு. சங்கீதக்காரர் சொல்றார் அவருக்கு கோபம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார் இமை பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிராக்ஷன், ஒரு சொடுக்கு விடுகிறது போல, கண்ணு தட்டி முழிக்கிறது போல. அது ஆண்டவர் சொல்றார். என் கோபம் எப்படிப்பட்டதையா? இமை பொழுது மூண்ட கோபத்தினாலே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு நிமிஷம் கோபத்திலையும், அந்த இமை பொழுது கோபத்துல என்னை கடிந்து கொள்ளாதையும். அதுதான் சங்கீதக்காரனுக்கு ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், உம்முடைய கோபம் இமை பொழுதுதான். ஆனால் நீர் என்னை கடிந்து கொள்ளும். ஆனால் உம்முடைய அந்த இமை பொழுது கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், ஏனென்றால் நான் அழிந்து போவேன், அழிந்து போவேன். அதனால அவர் சொல்றாரு எனக்கு மேல திரும்பும் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த முதல் வசனத்தை நாம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அவருடைய கோபம்னா என்ன? அந்த இமை பொழுது அப்படின்னு சொல்றோமே, இமை பொழுது கோபம் அப்படின்னு சொல்றோமே, அந்த கோபம்னா என்ன? அவர் எதுக்காக கடிந்து கொள்ளுகிறார்? எந்த தருணங்களிலே அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு 2 காரியத்தை இன்னைக்கு அடிப்படையாக வைத்து இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் நம்ம சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, அவருடைய கோபம் அப்படின்னா என்ன அப்படின்னா சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சாரி, 27வது சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 685வது பக்கத்துல. நல்ல இன்ட்ரெஸ்டா கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வாசிப்போமா? உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு சகாயர், ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும், என்னை நெகிழ விடாமலும், என்னை இரும், கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனது கோபம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், தேவன் முகத்தை திருப்பிக் கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால்தான் நமக்குள்ள அநேக பேருக்குள்ள அந்த குணம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன குணம்? என்ன குணம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே என்ன செஞ்சிருது? முகம் டபக்குன்னு திரும்பிடுது. கர்த்தருக்கு எனக்கு இன்னைக்கு தான் இந்த ரகசியம் வெளிப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகத்தை தேவன் திருப்பி கொள்ளுகிறார். அதுதான் தேவனுக்கு கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையினாலே சிருஷ்டித்த கர்த்தர் ஒருவேளை கோபத்துல நம்மளை பார்த்து டைன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அவ்வளவுதான், மனுஷன் பஸ்பமா மாறிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கோபமா கூட சொல்லல, நான் தான்ப்பா. யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் தான்ப்பா அப்படின்னாரு. அவ்வளவு பேரும் பின்னால விழுந்தான். அவ்வளவு வல்லமையுடைய தேவன். அவருடைய கோபத்தை குறிச்சு வேதத்துல வசனம் வாசிச்சு பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்து விடாதையும். சொல்லுங்க, என்ன செஞ்சு விடாதையும். நல்லா சொல்லுங்க, உம்முடைய முகத்தை என்ன செஞ்சிடாதையும், மறைத்து விடாதையும். எவ்வளவு நேரம் மறைச்சிடக்கூடாது? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? இமை பொழுது, இமை பொழுது, இமை பொழுது கூட உமது முகத்தை எனக்கு என்ன செஞ்சிடாதையும்
மறைத்து விடாதையும், ஏனென்றால் நீர் இமைப்பொழுது உமது முகத்தை மறைத்து விட்டீர் என்றால் நான் கைவிடப்பட்டு போவேனே அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் அப்படின்னு அந்த 27வது சங்கீதம். நல்லா அதை கவனிச்சு பாருங்க. இமை பொழுது உமது முகத்தை மறைச்சிட்டீர்னா நான் கைவிடப்பட்டு போவேனே, கைவிடப்பட்டு போனே. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத கர்த்தராயிருக்கிறீர். அந்த இமை பொழுது கோபத்துல கூட தேவன் நம்மை கைவிடாமல் காக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு பரிசுத்த வேதத்தில் வாசிச்சு பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அப்ப தேவனுடைய கோபம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய கோபம் என்று சொன்னால் என்ன? தேவன் தமது முகத்தை மறைத்துக் கொள்ளுதல். அப்படி தேவன் தமது முகத்தை மறைக்கிற பொழுது நமக்கு கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் வந்து விடுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை ஒரு சின்ன ஜெபம் நம்ம பண்ணணும். ஆண்டவரே, என் பாவத்தின் நிமித்தம் நீர் என்ன 4 அடி அடிச்சா கூட பரவாயில்ல. ஏ அப்பா, கை உயர மாட்டேங்குத, என்ன நீர் என்ன செஞ்சிரும், என்ன செஞ்சிரும்? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். என்ன 4 அடி கூட என்ன செஞ்சிரும்? என் மண்டை கொஞ்சம் சரியில்லாத மண்டை தான், 4 அடியாவது என்ன செஞ்சிரும்? அடிச்சிரும். ஆனா உமது முகத்தை என்னை விட்டு திருப்பி விடாதிரும் ஆண்டவரே. நான் கைவிடப்பட்டு போவேன். உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே. என்னை கடிந்து கொள்ளும், என்னை தண்டித்து விடும், என்னை திருப்பி விடும். அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே. ஆனா உம்முடைய கோபத்தில் என்ன செஞ்சிடாதையும். ஏன்னா உம்முடைய முகம் ஒரு இமை பொழுது மறைக்கப்பட்டால் கூட நான் கைவிடப்பட்டு போவேனே அப்படின்னு சங்கீதக்காரர். அதான் அவருடைய கோபம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதத்தை நாம திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 712வது பக்கத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவினிடத்திலே வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ஆமா, அவருடைய கோபத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நான் என்ன செய்து விடுவேன்? வியாகுலப்பட்டு விடுவேன். ஆமென், 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 அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வியாகுலம் இருக்கு? அது என்ன குளம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னடா புதுசா ஒரு குளமா இருக்கு? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வியாகுலம் இருக்கு அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரே வியாகுலமா. சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, மனசு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, மனசு ஒரு மாதிரி போராடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வியாகுலம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த வியாகுலம் எதுக்கு வருது? இமை பொழுது கர்த்தர் முகத்தை மறைத்தால் வியாகுலம் வருது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. पर प्रभु की स्तुति हो। हम जो है प्रभु के गुणगान के बारे में ध्यान दे रहे हैं। अगर प्रभु ने अपने चेहरे को हमारे पास से हटाया तो हमारा मन व्याकुल से भर जाता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் உமது முகத்தை மறைத்து கொண்டால் நான் வியாகுலப்பட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு.
भजन संगीता लिखने वाला कहता है कि अगर आपने अपने चेहरे को मुझसे छुपा लिया तो मैं व्याकुल हो जाऊंगा। முதல்ல சொன்னாரு, நீர் உமது முகத்தை மறைத்தால் நான் கைவிடப்பட்டு போவேன். पहले उन्होंने कहा कि अगर आपने चेहरा मुझसे छुपा लिया तो मेरा हाथ छोड़ देंगे। இரண்டாவது சொல்றாரு, நீர் என்னை உமது முகத்தை மறைத்தால் நான் வியாகுலப்பட்டு விடுவேன், நான் வேதனைப்பட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. और दूसरा वो कहते हैं कि अगर आपने चेहरा मुझसे छुपा लिया तो मैं दुखी हो जाऊंगा। சங்கீதங்களின் புத்தகம் 143வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். भजन संगीता 143वां अध्याय हम लेंगे। 143வது சங்கீதம் அதனுடைய 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 143 6-7 வசனங்கள். उसका 6 और 7वां वचन। என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் வறண்ட நிலத்தை போல ஆத்துமா உம்மேல் தாகமா என் ஆத்துமா உமக்கு மேலே தாகமா இருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். சீக்கிரமா எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு உமது மறையாதே. முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். हे मैं तेरी और अपने हाथ फैलाए हुए हूँ, सूखी भूमि के समान मैं तेरा प्यासा हूँ। हे यहोवा फुर्ती करके मेरी सुन ले, क्योंकि मेरे प्राण निकलने ही पर है। मुझसे अपना मुंह न छिपा, ऐसा ना हो कि मैं कब्र में पड़े हुए ही समा जाऊं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। உமது முகத்தை மறைத்து விடாதேயும், आपके चेहरा मुझसे ना छुपाना, இமை பொழுது கூட மறைத்து விடாதேயும். कुछ पल के लिए भी ना छुपाना, ஏன்னா நான் குழியில் இறங்குகிறவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். वो इसलिए क्योंकि मैं कब्र में पड़ने वाले के समान हो जाऊंगा। குழியில் இறங்குகிறவன் என்றால் யார்? कब्र का मतलब மரித்தவன் என்று அர்த்தம். जो मर चुका है उसके समान। ஜீவனற்று நான் போய் விடுவேனே ஐயா. मेरे अंदर से मेरा जीवन निकल जाएगा। இந்த மாம்சத்தில் இருக்கிற ஜீவன் அல்ல, इस शरीर का जीवन नहीं, என் ஆத்துமாவில் இருக்கிற ஜீவனை நான் இழந்து விடுவேனே. मेरे आत्मा में जो जीवन है वो मैं खो बैठूंगा। அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 6வது வசனத்தில், மரணத்தில் உம்மை நினைவு கூர்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். इसीलिए भजन संगीता में ऐसा एक वचन है कि मृत्यु में आपकी और कौन देखेगा। மரணத்தில் உம்மை யாரும் நினைவு கூறுவது இல்லை. मृत्यु के बाद कोई आपको नहीं देखता। மரணத்தில் யாரும் உம்மை நினைவு கூறுவது இல்லை. मृत्यु में आपको कोई नहीं देखता। நான் குழியில இறங்கிட்டேன்னா உம்மை துதிக்க முடியாதே அப்படிங்கிறது அதுக்கு உண்மையான அர்த்தம். उसका கர்த்தருக்கு मतलब ये ஸ்தோத்திரம். है कि अगर मैं कब्र में चला गया तो मैं आपकी स्तुति नहीं कर सकता। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। அப்ப நல்லா கவனிக்கணும் வசனத்தை. इसलिए हमें वचन की ओर ध्यान देना है। ஏன் துதிக்க முடியல? क्यों स्तुति नहीं कर सकते? குழியில இறங்கி இருக்கிறேன். वो इसलिए क्योंकि कब्र में हूँ। ஏன் குழியில இறங்கி இருக்கிறேன்? क्यों मैं कब्र में हूँ? தேவன் முகத்தை மறைச்சிட்டாரு. परमेश्वर ने अपने मुंह को छुपा लिया। ஏன் தேவன் முகத்தை மறைச்சிருக்கிறாரு? क्यों परमेश्वर ने मुंह छुपा लिया? தேவனுக்கு என் மேல கோபம் இருக்கு. वो इसलिए क्योंकि प्रभु मुझसे गुस्से ஏன் में है। தேவனுக்கு மேல கோபம் இருக்கு? क्यों प्रभु मुझसे नाराज என் है? வழிகள் தேவனுக்கு முன்பதாக நேர்த்தியா இல்லை. वो इसलिए क्योंकि मेरा रास्ता प्रभु के सामने ठीक नहीं। அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, ஐயா உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், इसलिए भजन संगीता लिखने वाला कहते हैं कि आप मुझसे नाराज मत உம்முடைய होना முகத்தை எனக்கு மறைத்துக் கொள்ளாதேயும் என்று கதறுகிறதை நாம் வாசித்து கேட்டோம். और आपके चेहरे को मुझसे ना छुपाना। சரி, இப்போ அவர் ஏன் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு ஒரு 2-3 காரியங்களை பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். वो क्यों कभी कभी ऐसे हमसे रहते हैं ये हम ध्यान देंगे। எதுக்காக தேவன் ஒரு மனிதனை கடிந்து கொள்ளுவார்? क्यों प्रभु कभी कभी किसी मनुष्य में ऐसा सिर करते हैं? கடிந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? என்ன அர்த்தம்? கடிந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? கடிஞ்சு கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம். சும்மா கடிச்சு துப்பிடுறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடிஞ்சு கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? திட்டுறது, சத்தம் போடுறது. சத்தம் போடுறதை விட இன்னும் ஒரு நல்ல மீனிங் இருக்கு அதுக்குள்ள. கடிஞ்சு கொள்றதுன்னா நம்ம கேட்போம் பாத்தீங்களா, உனக்கு இதெல்லாம் தெரியுமே பிறகும் மண்டையில் அறிவில்லாம இதை செஞ்சியா அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா. அதுக்கு பிறகு தான் கடிஞ்சு கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சத்தம் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்க மாட்டியா, செய்ய மாட்டியா, சரியில்லையா அப்படி சொல்றவரு. கடிந்து கொள்ளுகிறதுனா இதெல்லாம் உனக்கு தெரியுமே
பிறகும் இதை செய்தாயோ அப்படின்னு கடிந்து கொள்ளுது. அதுக்கு பிறகு கடிந்து கொள்ளுதல். கர்த்தருக்கு कभी ஸ்தோத்திரம். कभी प्रभु इसीलिए गुस्सा करते हैं कि हम जानते हैं कि हम गलत कर रहे हैं, फिर भी हम उसे गलत को करते रहते हैं। யாரை கடிந்து கொள்ள முடியும்? किसे हम गुस्सा कर सकते हैं? உரிமை இருக்கிறவனை தான் கடிந்து கொள்ள முடியும். जिसके ऊपर हमारा हक हो। அல்லேலூயா. தெருவுல இருக்கிற ஒருத்தனை போயிட்டு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. अगर रास्ते में चलने वाले के पास अगर हम जाकर गुस्सा करें இருக்கா இல்லையாங்கிறத அவன் நிரூபிச்சு காமிப்பான். तो वो ऐसे सुनता नहीं रहेगा। அல்லேலூயா. அப்ப தெருவுல போய் கேட்க முடியாது உனக்கு மண்டையில அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. इसलिए रास्ते पे चलने वाले के पास हम गुस्सा नहीं कर ஆனா நம்ம सकते, பிள்ளைங்க கிட்ட சொல்றோம் உனக்கு மண்டையில அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறோம். लेकिन हम हमारे बच्चों के पास गुस्सा कर सकते हैं। ஏன் சொல்றோம்? நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மேல என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. क्यों हम गुस्सा करते हैं? क्योंकि हमारा हक बनता है उन पर। தேவனுக்கு நமக்கு மேல உரிமை இருக்கிறபடியினாலே அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். प्रभु का हक हम पर है, इसीलिए प्रभु हमसे कभी कभी गुस्सा करते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ எப்ப எல்லாம் அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்? कभी कभी हम पर गुस्सा करते हैं। யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். आयुब का पुस्तक 36वां अध्याय 36வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அக்கிரமத்தை விட்டு 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 9வது வசனத்திலிருந்து அவர் அவர்கள் கிரியையையும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. तो भी परमेश्वर उन पर उनके काम और उनका यह अपराध प्रकट करता है कि उन्होंने गर्व किया है, और वह उनके कान शिक्षा सुनाने के लिए खोलता है और आज्ञा देता है कि वो बुराई से दूर रहे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो। ஹalleluya. தேவன் எப்பொழுது கடிந்து கொள்ளுகிறார்? प्रभु कभी ऐसे शिक्षा देते हैं அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படிக்கு அவர் கடிந்து கொள்ளுகிறார். ताकि हम बुराई से दूर हो जाए। யார் அக்கிரமத்தை விட்டு திரும்பணும்? किनको बुराई से दूर होना है? 7வது வசனம் சொல்லுது, 7वां वचन कहता है அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் வைத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. वो धर्मियों से अपनी आंखें नहीं फेरते। நீதிமான்களுக்கு மேல அவரது கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. धर्मियों के ऊपर उनकी आंखें टिकी रहती है। இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு மேலே தேவனது கண்கள் நோக்கமாக இருக்கிறது. जो उनके लहू से धुले गए हुए ऐसे धर्मियों के ऊपर परमेश्वर की नजर தேவன் टिकी அவர்களை रहती है। பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर उनकी ओर देख रहे हैं। 8வது வசனம் சொல்லுது, 8वां वचन कहता है அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு वो जो है भेड़ियों के झाड़े के जाए உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் और दुख की रस्सियों से बांधे गए तो भी நீதிமான்களுக்கு வாழ்க்கையில விலங்கி அனுபவம் வருகிற பொழுது अगर धर्मियों के जीवन में जो है बांधने का अनुभव आए तो भी கண்ணும் தேவனுக்கு கண்ணுகள் உண்டு. அது முடிவு எங்க போய் முடியுது? மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. शास्त्र कहता है कि जो मनुष्य को ठीक लगे वो रास्ता मृत्यु की ओर ही जाता है। இவன் தன் கிரியைகளிலே மிஞ்சி போகிற பொழுது அதனுடைய பெயர் மீறுதல் என்று அழைக்கப்படுகிறது. जब वो ऐसे वो क्रियाएं करता है तो परमेश्वर के विरुद्ध उसकी रास्ता जाता இப்ப है। தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு? प्रभु यहाँ पर क्या कहते हैं? அவனது மீறுதல்களை அவனுக்கு தெரியப்படுத்தி उनकी बुराइयों को उससे वो उन्हें दूर रखते हैं। என்ன ஒரு அருமையான கர்த்தர் நம்முடைய கர்த்தர். इतना प्यारा प्रभु है। அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு வசனம் சொல்லுது. अपने बच्चों को जानने वाला कौन है? ஏன்னா நாம செய்யற தப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. हम कभी कभी अपने गलतियों को सोच नहीं सकते। தேவன் என்ன செய்கிறார்? நமது பிழைகளை உணர பண்ணுகிறார், உணர்த்துகிறார். प्रभु क्या करते हैं कि कभी कभी हमारे अंदर जो बुराइयां हैं वो हमें सोचने लगते हैं। நம்முடைய மீறுதல்களை நமக்கு தெரிய பண்ணி हमारे बुराइयों को हमारे सामने लाकर அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படிக்கு கடிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். वो चाहते हैं कि हम अपराध से दूर हो जाएं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। அல்லேலூயா.
நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதத்துல வாசிச்சு பார்க்கிறோம் பாருங்க. हमारे अपराधों के कारण ही वो घायल हुए, ये शास्त्र में हम पढ़ते हैं. தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்றாருங்க பாரு, உன் மீறுதலுக்காக நான் காயப்பட்டேன் இல்லையா, மறுபடியும் நீ மீறி போகிறாய் அப்படின்னு தெரியப்படுத்தி திரும்பும்படிக்கு கடிந்து கொள்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. इसलिए परमेश्वर चाहते हैं कि हम अपने अपराधों से दूर हो जाए. ஆமா, அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட தனது நிருபத்தில் எழுதுறார் பாருங்க. 2 பேதுரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுருவை நாம் திருப்பிக் கொள்வோம். இரண்டாவது அதிகாரம், दूसरा पत्रस उसका दूसरा अध्याय, அதனுடைய 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம், பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. वे सीधे मार्ग को छोड़कर भटक गया है और बोरों के पुत्र विलम के मार्ग पर हो लिया है, जिसने अधर्म की मजदूरी को प्रिय जाना, पर उसके अपराध के विषय में उल्लंघन दिया गया, यहाँ तक कि आबोल गदी ने मनुष्य की बोली से उस भविष्यदाता को उसके बेलपन पे रोका. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. पवित्र परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो. அக்கிரமம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியில சிந்திச்சு பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? हमने अपराध का मतलब क्या है ऐसे एक बार प्रचार किया था. கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரமத்துக்கு எதிரானதுதான் அக்கிரமம். हम जो बुराई के रास्ते पे चलते हैं यही अधर्म है. எனக்கு சும்மா லைட்டர் சென்ஸ்ல ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு விரோதமா செய்த குற்றங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பரலோக ராஜ்யத்துல முதல் இடம் நமக்கு தான். अगर जो வசனத்தை மறக்கிறது போல மற்றவங்க செஞ்ச குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க, பரலோக ராஜ்யத்துல நமக்கு தான் முதல் இடம். ஆமென். அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு, இதெல்லாம் மறந்து போயிருது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அக்கிரமம் என்ன? கிரமத்துக்கு விரோதமானது அக்கிரமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हम जो वाचा के विरुद्ध जाते हैं वही हमारा अपराध है. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரமம்னா என்ன? செம்மையான வழி, அது தேவனுடைய வழி அப்படின்னு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. हम जब सीधे रास्ते परमेश्वर के रास्ते पे चले तो செம்மையான வழியை விட்டு அவன் விலகி போனபடியினாலே தேவன் அவனை கடிந்து கொண்டார். अपने सीधे परमेश्वर के सीधे रास्ते को छोड़कर जब दूसरे रास्ते पर चलने लगा तो परमेश्वर ने गुस्सा किया. எப்படி கடிந்து கொண்டார்? परमेश्वर ने कैसे शिक्षा दी? கழுதையை வச்சு கடிந்து கொண்டார். गधी के ओर से. அல்லேலூயா. எப்படி கடிந்து கொண்டாரு? சொல்லுங்களேன், எப்படி கடிந்து கொண்டாரு? कैसे प्रभु ने उसे शिक्षा दी? ஒரு கழுதையை வச்சு கடிந்து கொண்டாராம். एक गधी ने जो भविष्यवक्ता நீங்க की. வீட்ல போய் என்னாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்துல இருந்து 22, 23, 24 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க, அந்த வசனங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். अगर पुराने नियम के गिनती के पुस्तक में हम ये बात देख सकते हैं. ஆண்டவர் என்ன சொன்னார் பிலேயாம் கிட்ட? அவன் உன்னை கூப்பிட வந்தால் நீ போன்னு சொன்னார். वहां पर बिलाम के पास प्रभु ने क्या कहा कि अगर उसने तुझे बुलाने आया तो तू जा. இவன் ஆன்னு கேட்டுக்கிட்டான். इसने अच्छी तरह से सुन लिया, ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் உண்டாயிற்று. लेकिन उसके अंदर एक इच्छा आई. என்ன விருப்பம் உண்டாயிற்றுனா, क्या इच्छा हुआ? அந்த பாலாகு கொடுக்கிற பணத்துக்கு மேல இவனுக்கு ஆசை வந்துச்சு. उस आबोल के पास जाने का उसका इच्छा हुआ. அநீதத்தின் கூலியை இவன் விரும்பினபடியினாலே उसके हाथ का जो फल था वो उससे चाहता था, इसलिए தேவன் கழுதைக்கு வாயை திறந்தார். प्रभु ने वहां पर उसकी गधी जो मनुष्य के समान बोली. அல்லேலூயா. என்னாகமத்துல வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு அது விளங்க மாட்டேங்கி. अगर हम गिनती में इसके बारे में पढ़ेंगे तो हमें नहीं समझेगा. என்னாகமத்துல அது எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? गिनती में उसे कैसे लिखा गया है? தேவன் கழுதையின் வாயை திறந்தாராம். गधी का मुंह को परमेश्वर ने खोला. எதுக்கு கழுதையின் வாயை திறந்தாரா தெரியுமா? क्यों खोला? தேவதூதன் முன்னால வந்து நின்னாராம். वो इसलिए क्योंकि देवदूत उसके सामने खड़ा था. கழுதை வந்து முன்னால போக மாட்டேங்கி. गधा जो है आगे बढ़ नहीं रहा था. நம்ம ஆளுக்கு வந்துச்சே கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். वो भविष्यद्वक्ता को गुस्सा आया. பயங்கர கோபம்.
उसे बहुत गुस्सा आया। கையில ஒரு கம்பு வச்சிருந்தாரு. उसके हाथों में एक लकड़ी அடி था। அடி அடின்னு அடிச்சார். उस गधे को उसने बहुत मारा। கழுதை கான்னு கத்திருக்கோம். ஸ்தோத்திரம். ஒண்ணும் சொல்லல. हो सकता है கான்னு कि கத்தி. गधा बहुत रोया होगा। இப்ப ரெண்டு பக்கமும் மதில் இருக்கிற ஒரு இடத்துல தேவதூதன் வந்து நிக்கிறார். दोनों तरफ दीवार है और उसके बीच में वो खड़ा था। இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, பிழையாமுக்கு ஒரு கால், இந்த கால் தானே போகுது வித்தியாசமா, அந்த காலை அப்படியே வச்சு ஒரு நசுக்கு நசுக்கிச்சு. इस गधे ने क्या किया कि उस भविष्यद्वक्ता को वहां पर उसने छोड़ दिया। அந்த மனுஷனுக்கு அப்பவாது மண்டையில அறிவு வந்திருக்கணுமா வேண்டாமா? तभी उसे समझना चाहिए था। வரல. கர்த்தருக்கு वो ஸ்தோத்திரம். समझ नहीं पाया இன்னும் ரெண்டு அடி அடிக்கிறான். और फिर वो उस गधे को मारने लगा। இப்ப அங்க இங்க நவர முடியாத இடத்துல இருந்தவனே கழுதை கீழே படுத்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். जब वो गधा आगे बढ़ नहीं पाया तो वो गधा वहीं पर सो गया। வந்த கோவத்துல அடியில வெளுத்துட்டான் கழுதைய. उस गधे को उसने बहुत से मारा। தேவன் கழுதைக்கு வாயை திறந்துட்டார். तभी वो गधा जो है मनुष्य के समान बोलने लगा। இந்த கழுதை கேக்குது, वो गधा बोलने लगा, நீ என்ன கை கொண்ட நாள் முதல் நான் இப்படி என்னைக்காவது செஞ்சிருக்கிறேனா? जब से मैं आपके पास आया हूँ कभी मैंने क्या ऐसे किया? அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சுலபமா தோணும். जब हम ये वचन पढ़ेंगे तो हमें कभी कभी दुख होगा। ஆனா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? उसका मतलब क्या है? அட மரமண்டையா, இவ்வளவு நாள் உன் கூட இருந்திருக்கிறேனே, இப்படி என்னைக்காவது நடந்திருக்கா? இன்னைக்கு நடக்குது அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு அவர் கேக்குது. அந்த கழுதை கேக்குது. वो गधा जो है मनुष्य के समान बोलने लगा कि क्या आज तक कभी मैंने आपके आज्ञा का पालन नहीं किया அப்ப है? தேவன் அந்த கழுதையின் வாயை திறந்து அந்த பிழையாமை கடிந்து கொண்டார் அப்படின்னு பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे पवित्र शास्त्र में कहा गया कि गधा जो है मनुष्य के समान बोलने लगा। அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பிழையாம் சொல்றார், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. और इस संभव के बाद ही अबोल जो है वो कहता है कि मैंने पाप किया। அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर की संतानों, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को कभी कभी हम पर गुस्सा आता எத்தனை है। பேர் விரும்புறீங்க? उन्हें आना चाहिए। कितने जन ये चाहते हैं? ஏ அப்பா, கர்த்தர் மகனேன்னு பேசினா என்ன சந்தோஷமா இருக்கு. மகளே நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம். அவர் நம்மளை கடிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். परमेश्वर को कभी कभी हमें हमारे पर गुस्सा करना चाहिए। சரி, இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒரு 3 தடவை சொல்லுங்க பாப்போம், என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே। என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. कभी कभी प्रभु को हमें शिक्षा देना என் चाहिए। அக்கிரமத்தை எனக்கு சுட்டி காண்பியும் ஆண்டவரே. जो मेरी बुराइयां हैं वो हमें बताएं। என் அக்கிரமத்தை எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. हे प्रभु मेरे अपराधों को मुझे बताएं। நீர் தான் எனக்கு சொல்லி தரணும். केवल आप ही मुझे बता सकते हैं, மனுஷன் அல்ல. मनुष्य नहीं। நீர் எனக்கு சொல்லி தருவீராக. आप मुझे बताइए। சங்கீதம் 50வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, 21வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. भजन संगीता 50वां अध्याय उसका 21वां वचन। சங்கீதம் 50வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் நான் உன்னை கடிந்து கொண்டேன். நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यह काम तूने किया और मैं चुप रहा, इसलिए तूने समझ लिया परमेश्वर बिल्कुल मेरे समान है, परंतु मैं तुझे समझाऊंगा और तेरी आंखों के सामने सब कुछ अलग अलग दिखाऊंगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। ஆண்டவர் சொல்றார், நான் ஒன்று ஒன்றாய் உன் கண்ணுக்கு முன்னால நிறுத்துவேன். प्रभु कहते हैं कि हर एक एक आपके आंखों के सामने लाएंगे। நீ மறந்து போனவைகளை எல்லாம் ஒன்னு ஒன்னா உன் கண்ணுக்கு முன்னால நிறுத்துவேன். जो कुछ भी तू भूल गया है सब कुछ मैं तेरे सामने लाऊंगा। எதுக்கு உன் கண்ணுக்கு முன்னால நிறுத்துறேன் தெரியுமா? क्यों तेरे आंखों के सामने लाता हूँ? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். जो अपने रास्तों को मेरे समान ठीक करता है उसे अपने उद्धारता दिखाता हूँ। ஒன்னு ஒன்னா உன்னை கண்ணுக்கு முன்னால நிறுத்தும் போது உன் வழிகள் அக்கிரமம் நிறைந்தவைகளாய் இருந்தது என்றால் நீ உன் வழியை திருப்பினால் நான் எனது இரட்சிப்பை கண்டிப்பாய் உனக்கு வெளிப்படுத்துவேன். अगर तू अपने बुराइयों के रास्ते से हटेगा तो मेरे उद्धारता को जरूर पाएगा। ஹalleluya, ஹalleluya.
அதனால தான் தேவன் நம்மை கடிந்து கொள்ள வேண்டும். इसीलिए प्रभु को कभी कभी हमें शिक्षा देना है. நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய அக்கிரமங்களை தேவன் நமது கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி காண்பிக்க வேண்டும். इसलिए हमारे अपराधों को प्रभु को अपने सामने लाना है. நீர் என்ன அப்படி நிறுத்தி காண்பியும் ஆண்டவரே, आप बोलिए कि आप मेरे सामने लेकर आइए, ஆனால் உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். लेकिन अपने चेहरे को मुझसे ना छुपाएं. அதை என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. वो मैं नहीं सह सकता. நீர் என்னை கடிந்து கொள்ளும், आप मुझे शिक्षा என் दीजिए. அக்கிரமத்தை கடிந்து கொள்ளும், मेरे अपराधों के कारण मुझे शिक्षा பாவங்களை दीजिए. ஒண்ணு ஒண்ணா என் முன்னால நிறுத்தும். मेरे पापों को मेरे सामने लाइए. ஏதாவது ஒரு கழுதையை வச்சாவது என்னை கடிந்து கொள்ளும். मुझे शिक्षा दीजिए. ஆனால் இமை பொழுது கூட உமது முகத்தை என்னை விட்டு மறைத்து கொள்ளாதையும், நான் மரித்து போவேனே. அப்படி ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் பண்ணுகிறார். लेकिन हमें ये प्रार्थना करना है कि आपके चेहरा, प्रभु को अपने चेहरे को हमसे ना हटाए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. இரண்டாவது, தேவன் மனுஷனை எப்ப கடிந்து கொள்கிறார் தெரியுமா? दूसरा, कभी मनुष्य को वो शिक्षा देते हैं. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கிற பொழுது नीतिवाचक का पुस्तक 30वां अध्याय, அதனுடைய 6வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். उसका 6वां वचन. நீதிமொழிகள் 30:6 சொல்லுகிறது பாருங்க. அவருடைய வசனங்களோடு அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார். நீ பொய்யனாவாய். அது ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, நீ பொய்யன் என்று நிரூபிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसके वाचों को कुछ मत बढ़ा, ऐसा न हो कि तुझे डांटे और तू झूठा ठहरे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. தேவன் மனுஷரை எப்ப கடிந்து கொள்கிறார் தெரியுமா? कभी मनुष्य पर प्रभु गुस्सा करते அவருடைய हैं. வசனத்தோடு ஒன்றையும் கூட்டாதே. उनके वचनों को अगर हम अपने मतलब से बढ़ाएं. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டது. हमें जो है प्रभु के वचन को नहीं बढ़ाना है. தேவனுடைய வசனம் பரிசுத்தமானது. पवित्र वचन है ये. இந்த பரிசுத்தமான வசனத்தோடு நீ ஒன்றையும் கூட்டாதே. அப்படி கூட்டினால் நீ பொய்யன் என்பதை தேவன் நிரூபிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. अपने मन मर्जी से इस पवित्र वचन में हमको नहीं बढ़ाना है. அந்த வசனத்தை உபாகமத்தின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பார்க்கிற பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். इन वचनों के बारे में व्यवस्था के पुस्तक में भी हम पढ़ सकते हैं. நீ அந்த வசனத்தோடு ஒன்றையும் கூட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. इस पवित्र शास्त्र में जो वचन है अपने मर्जी से हमें नहीं बढ़ाना வெளிப்படுத்தின है. விசேஷம் 22வது அதிகாரத்திலே அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. और यही वचन जो है प्रकाशित वाक्य में भी लिखा गया है. இந்த தீர்க்க தரிசன வசனங்களோடு ஒன்றை கூட்டினால் தேவன் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை அவன் மேலே கூட்டுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. अगर अपने मर्जी से अगर हम इसमें कुछ बढ़ाएं तो इस पवित्र शास्त्र में जो बीमारियां लिखी गई है वो हमारी जिंदगी में आएगा. ஒன்றை குறைத்து போட்டால் பரிசுத்த நகரத்தில் இருக்கிற அவனது பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. अगर हम इनमें से कुछ को घटाएंगे तो दूसरा और कार्य आ जाएगा. என்றைக்கு ஒரு மனிதன் சத்திய வேதத்துல காம்ப்ரமைஸ் பண்றானோ கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு திருப்புவதற்கு மனதுள்ளவராய் இருக்கிறார். अगर अपने मर्जी के हिसाब से इस पवित्र शास्त्र को कोई बढ़ाता है या घटाता है तो परमेश्वर गुस्सा करते हैं. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்திய வசனத்தை தான் இஷ்டப்படி ஒரு மனிதன் தனக்காக திரித்து கொண்டான் என்றால் கர்த்தர் அவனை கடிந்து கொள்வதற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ये जो सच्चा वचन है इसे अपने मन मर्जी को इस्तेमाल करे तो परमेश्वर उस पर गुस्सा करता है. என்ன ஒரு 2 காரியத்தை நான் பட்டு சொல்லி முடிச்சிடுறேன். और 2 कार्य में कहता हूँ. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். मरकुस का पुस्तक, सुसमाचार का पुस्तक, उसका 33वां अध्याय, 8வது அதிகாரம் 33வது வசனம். 8वां वचन, 8वां अध्याय 33वां वचन. வாசிக்க கேட்போம். அவர் திரும்பி தம்முடைய சீஷனை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. परंतु उसने फिरकर अपने चेलों की ओर देखा और पतरस को झिड़क कर कहा, हे शैतान, मेरे सामने से दूर हो, क्योंकि तू परमेश्वर की बातों पर नहीं परंतु मनुष्य की बातों पर मन लगाता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. தேவன் எப்பொழுது ஒரு மனிதனை கடிந்து கொள்ளுகிறார்? कभी मनुष्य को प्रभु शिक्षा देते हैं. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற பொழுது तो परमेश्वर की बातों पर नहीं है परंतु मनुष्य की बातों पर जो मन लगाता है। இந்த வசனத்தையும் ஒரு நாள் பைபிள் ஸ்டடியில சிந்திச்சு பார்த்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஐயா. परमेश्वर चाहते हैं कि हम परमेश्वर के कार्यों पर अपने मन लगाएं। தேவனுக்கு ஏற்றவைகள் என்னது? परमेश्वर का कार्य क्या है? தன்னை தானே வெறுக்கணும். जो अपने आप से नफरत करे। அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஏ அப்பா, என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுக்கணும். ஆமென் जो சொல்லுங்க अपने பார்க்கலாம். आप से नफरत करे। ரெண்டாவது என்ன செய்யணும்? दूसरा क्या है? தன் சிலுவையை சுமக்கணும். अपने आप अपने शरीर को नफरत करके क्रूस को उठाए। டேங்க அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும். जो अपने आप से नफरत करे और अपने और क्रूस को उठाए தேவனை பின்பற்ற வேண்டும். और परमेश्वर के पीछे हो जाए। அல்லேலூயா. எதுக்கையா தேவன் நம்மை ரட்சித்தார்? क्यों परमेश्वर ने हमें उद्धारता दिलाया? நம்மை வெறுத்து, ताकि हम अपने आप को नफरत करें। நம்மை வெறுத்துனா அப்படின்னா என்ன அர்த்தம்? अपने आप को नफरत करने का मतलब क्या நம்மை है? வெறுத்து என்றால் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்து, इस पृथ्वी की जो इच्छाएं हैं इसे वह नफरत करके கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்க அடிச்சிட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो मसीह में है उन्होंने अपनी इच्छाओं को जो है क्रूस पर चढ़ा दिया है। இந்த உலகத்திற்கு உரியவைகளை வெறுத்து, इस पृथ्वी के कार्यों को छोड़कर தன் சிலுவையை சுமந்து கொண்டு अपने क्रूस को उठाकर தேவனை பின்பற்ற வேண்டும் என்பது தேவனுக்கு ஏற்ற காரியம். परमेश्वर चाहते हैं कि वो परमेश्वर के पीछे हो அப்ப जाए। மனுஷனுக்கு ஏற்ற காரியம் என்னது? तो मनुष्य का कार्य क्या है? தன்னை வெறுக்க வேண்டிய மனிதன் தன்னையே நேசிப்பது, தன்னையே போஷிப்பது, தன்னையே பாதுகாப்பது மனுஷனுக்கு ஏற்ற காரியம். लेकिन मनुष्य ये क्या करता है कि वो अपने आप से प्यार करता है और अपनी मनमर्जी करता है। அதனால தான் கடைசி காலத்துல மனுஷர் சுகபோக பிரியராய் இருப்பார்கள் அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. इसलिए शास्त्र कहता है कि आखिरी दिनों में मनुष्य जो है केवल अपने ही कार्य में व्यस्त रहेगा। நாம் சுகபோக பிரியராக அல்ல, தேவ பிரியராக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम जो है अपने आप के लिए नहीं परंतु परमेश्वर के लिए प्रियता के रास्ते पर चले इसलिए बुलाए गए हैं। அல்லேலூயா. ஒரு இரத்தத்தினால கழுவப்பட்டவன் தன்னையே போஷிப்பது தேவனுக்கு பிரியமல்ல. அதனால அவர் கடிந்து கொள்ளுகிறார். परमेश्वर ये नहीं चाहते कि उनके लहू से धुले गए हुए हम अपने आप के बारे में ही सोचे। அப்ப நம்மளை நேசிப்பது தப்பா? तो क्या इसका ये गलत है कि हम अपने आप से प्यार करें? தப்பு இல்ல. इसमें कोई गलती नहीं, நம்மளை மட்டும் நேசிக்கிறது தப்பு. लेकिन हम अपने आप को केवल अपने आप को ही प्यार करें ये गलत है। எத்தனை பேருக்கு விளங்குச்சு? விளங்கல. ரெண்டாவது ஒரு தடவை சொல்றேன், நம்மளை நேசிக்கிறது தப்பா? अपने आप को से प्यार रखना गलत नहीं, தப்பே அல்ல. उसमें कोई गलती नहीं। ஏன்னா ஆண்டவர் சொன்ன பிரமாணம் அதுதான், உன்னை நேசிப்பது போல. அப்போ உன்னை நேசிக்கணும். जैसे परमेश्वर का वाचा है कि अपने आप से प्रेम रखने के ஆனா समान, உன்னை மட்டுமே நேசிப்பது தப்பு. लेकिन सिर्फ अपने आप से प्यार रखना உன்னை गलत है। நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. जैसे तू अपने आप से प्रेम रखता है दूसरों से भी हालेलुया। प्रेम रखना। தேவன் கடிந்து கொள்ளுகிறார் ஐயா. परमेश्वर शिक्षा देते हैं, கடிந்து கொள்ளுகிறார் ஐயா. शिक्षा देते हैं। சிலுவையை சுமக்கிறதற்கு மனிதன் ஆயத்தப்படாத போது தேவன் கடிந்து கொள்ளுகிறார். जो क्रूस नहीं उठाता तभी परमेश्वर शिक्षा देते हैं। ஆமா, ஏன்னா இதை சுமந்து கொண்டுதான் நம்ம தேவனை பின்பற்ற முடியும். वो इसलिए क्योंकि क्रूस उठाकर ही हम प्रभु के पीछे हो सकते हैं। தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर यीशु मसीह कहते हैं कि जो अपने क्रूस को नहीं उठाता वो मेरे संग नहीं। சிலுவை சுமக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம்னு நான் ஒரு கேள்வியை கேட்டோம்னா எத்தனை பேர் ஒரு அல்லேலியா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் அந்த கேள்வியை கேட்கல. கர்த்தர் நல்லவர். इसीलिए अगर मैं पूछूं कि जो क्रूस उठाना चाहता है ये आपको खुशी देगा या नहीं। இந்த உலகத்துல சிலுவையை சுமக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. इस पृथ्वी में क्रूस उठाना बहुत तकलीफ कार्य का है। ஆனா செயின்ல வேணா ஒரு சிலுவையை வேணா சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கும் ஐயா, அப்படி சொல்றவங்க ரெடியா இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हम जो है हमारे जो चेन जो हम पहनते हैं उसमें हम क्रूस टंगा தேவன் लेंगे, கடிந்து கொள்ளுகிறார், சபையை கடிந்து கொள்ளுகிறார். लेकिन परमेश्वर कलीसिया में शिक्षा देते हैं। ஃபாதர் பாட்டு பாடுறாரு, சிலுவை சுமப்பதினால என்னது மாறிடுமா? ஆமா, சிந்தையே மாறிடும் அப்படிங்கிறாரு. एक ऐसा गीत है कि अगर हम क्रूस उठाए तो हमारी सोच विचार बदल जाएंगे। அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பாடுறாரு. என்ன பாடு? சிந்தை மாறிடும்,
நீடிய பொறுமை வருமா, हमारे अंदर நிரந்தரமான அமைதி வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हमारे अंदर जो है क्रूस, अगर हम क्रूस उठाए तो शांति आएगा। எத்தனை பேருக்கு நிரந்தரமான அமைதி வேணும்? हमेशा का शांति किसने जन को चाहिए? அப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப நிரந்தரமான அமைதி வரணும்னா நீடிய பொறுமை வரணும். எத்தனை பேருக்கு இப்ப நீடிய பொறுமை வரணும்? अगर हमें शांति चाहिए तो हमारे अंदर सब्र होना चाहिए। அந்த நீடிய பொறுமை எப்படி வரணும்? சிந்தையே மாறணும். சொல்லுங்க பாப்பா, என்ன तो மாறணும்? वो सब्र कैसे आता है? जब हमारे सोच विचार को बदलते हैं। சொல்லுங்க பாக்க, என்ன மாறணும்? சிந்தையே என்ன செய்யணும்? மாறணும். சிந்தை எப்படி மாறும்? சிலுவை சுமந்தா மாறும். हमारा सोच विचार कब बदलेगा? जब हम क्रूस उठाएंगे। அதான் ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு ஏற்றது உன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்று. इसीलिए प्रभु कहते हैं कि अपने क्रूस को उठाकर मेरे संग हो ले। இதுல நாம தவறுகிற பொழுது தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். जब हम ऐसे नहीं करते तभी परमेश्वर हमें शिक्षा देते हैं। என்ன கடிந்து கொள்ளும் ஆண்டவரே? आप मुझे शिक्षा दीजिए प्रभु। என்ன கடிந்து கொள்ளும் ஆண்டவரே? आप मुझे शिक्षा दीजिए என்ன प्रभु। சரி செய்யும் ஆண்டவரே? मुझे ठीक करिए प्रभु। நாலு அடி கூட அடியும் ஆண்டவரே. मुझे आप मारिए प्रभु। ஆனா இமை பொழுது கூட உமது முகத்தை என்னை விட்டு மறைத்து விடாதேயும் ஆண்டவரே. लेकिन आपके चेहरे को मुझसे ना छुपाए। என்னால அதை மட்டும் தாங்க முடியாது. मैं वो नहीं सह सकता। நான் கைவிடப்பட்டு போவேன். मैं आपके हाथों से छूट जाऊंगा। நெகிழ்ந்து போவேன். मैं मिट जाऊंगा। நான் வியாகுலப்பட்டு போவேன். मैं व्याकुल हो जाऊंगा। குழியில இறங்குகிறவனை போல மாறி விடுவேன். मैं कब्र में रहने वाले के அதனால समान என் हो ஜெபம் जाऊंगा। ஒண்ணே ஒண்ணுதான். मेरा प्रार्थना एक ही है। உமது கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். आपके गुस्से में मुझे ना रखें। நீர் மிகுந்த கிருபையோடு என்னை கடிந்து கொள்ளுவீராக. आपकी कृपा से मुझे शिक्षा दे। உம்முடைய தயவு எனக்கு நீடிய வாழ்வை கொடுப்பதாக. आपका दया मुझे चलाए। உம்முடைய தயவினால் என்னை குட்டுவீராக. आपकी दया से मुझे चलाए। நீதிமான என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன போல இருக்கும். அதனால நீர் என்னை குட்டி கடிந்து கொள்ளுவீராக. आप अपनी शिक्षा से मुझे ठीक करें। தயவு செஞ்சு உமது முகத்தை திருப்பி கொள்ளாதும் ஆண்டவரே. लेकिन आपके चेहरे को मुझसे ना छिपाए। முகத்தை மாத்திரம் திருப்பிராதீங்க ஆண்டவரே. आपके चेहरे को मुझसे ना छिपाए। நான் திகைத்து போவேன். मैं मिट जाऊंगा। அவர் சொல்றார், என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பார். मेरे आंसुओं को प्रभु விண்ணப்பத்தின் देखेंगे। சத்தத்தை அவர் கேட்பார். मेरी प्रार्थना को प्रभु सुनेंगे। மெய்யாய் கர்த்தர் எனது ஜெபத்தை கேட்பார். प्रभु मेरी प्रार्थनाओं को सुनेंगे। இன்னைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். आज हम प्रार्थना करने वाले हैं। முகத்தை மாத்திரம் திருப்பிராதேயும் ஆண்டவரே. आप मुझसे अपने चेहरे को ना छिपाए। முழங்கால் போடுவோமா எல்லாரும்? हम முழங்கால் सब போடுவோம். घुटने टेकेंगे முழங்கால் और போட்டு प्रार्थना கர்த்தரை करेंगे। நோக்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என் மதி கேட்ட நீர் கடிந்து என் பாவங்களை எல்லாம், என் குற்றங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. ஒன்று ஒன்றா நிறுத்தும், ஒன்று ஒன்றா நிறுத்தும் ஆண்டவரே. என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. என் அக்கிரமங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. என் மீறுதல்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. நான் உணர்வடையத்தக்கதாக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேன். நான் உணர்வடையத்தக்கதாக என்னை கடிந்து கொள்வீராக ஆண்டவரே. என்னை சரி செய்யும் ஆண்டவரே. என்னை சரி செய்யும் ஆண்டவரே. என் வழியை செவ்வைப்படுத்த எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவர், எங்க வழியை செவ்வைப்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீர் உமது முகத்தை மாத்திரம் திருப்பிக் கொள்ளாதீங்க ஆண்டவரே. தயவு செஞ்சு உமது முகத்தை மாத்திரம் திருப்பிக் கொள்ளாதையும். அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. நீர் என் மேல கோபப்பட்டாதையும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, இமை பொழுது மூண்ட கோபத்தினாலே நான் உன்னை மறந்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த இரக்கத்தினால் என் ஆத்துமாவை மீட்டுக் கொள்வீராக. திரும்பும் கர்த்தாவே. சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே. எங்களுக்கு மேல இரக்கமா இரும் கர்த்தாவே. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு மேல இரக்கமா இரும் கர்த்தாவே. எங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். வாயை திறந்து ஜெபம். அந்த வசனம் நமக்குள்ள கிரியை நடப்பிக்கட்டும். அந்த வசனம் நமக்குள்ள கிரியை நடப்பிக்கட்டும். ஒருவேளை நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க தண்டனை நமக்கு கிடையாதபடியினாலே தேவன் நமக்கு மேல பொறுமையாய் இருக்கிறத நம்ம கிராண்ட்
ஸ்டாண்டர்ட் போல எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நம்மை விட்டு திருப்பி விட்டார் என்று சொன்னால் மடிந்து போவோமே, திகைத்து போவோமே, மரித்தவனுக்கு ஒப்பாய் மாறி போவோமே. தேவனே, உமது முகத்தை எங்களுக்கு மேலே பிரகாசிக்க பண்ணுவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக. சத்திய வசனத்தின்படி நடப்பதற்கு என்னை சரி செய்வீராக. நீங்க வாயை திறந்து கேளுங்க, என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே, என்னை கடிந்து கொள்ளுங்க, என்னை சிச்சிங்க ஆண்டவரே, என்னை திருத்துங்க, என்னை திருத்துங்க ஆண்டவரே, என்னை திருத்துங்க. என் கிளைகளை நறுக்கி களைகளை எல்லாம் பிடுங்கி என்னை திருத்துங்க ஆண்டவரே, என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே. சத்திய வசனத்தின்படி நான் நடக்க என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் சதா என் சிந்தைக்குள்ள மனுஷனுக்கு ஏற்றவைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் சிந்தையை திருத்துவீராக, என் சிந்தையை திருத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஏற்றவைகளை, ஆமென், உங்களுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கத்தக்கதாக, உங்களுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கத்தக்கதாக. எல்லாரும் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. நீங்க அறிக்கை பண்ணுகிற பொழுது தேவ கிருபை நமக்கு நேராக இறங்கி வரும். ஆண்டவரே, என் சிந்தைகளை நீர் சரி பண்ணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கும்படிக்கு எங்களை கடிந்து கொண்டு திருப்புவீராக. ஆனால் உமது கோபத்தில் எங்களை கடிந்து கொள்ளாதையும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை ஒரு இமை பொழுது கூட, ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட மறைத்து விடாதையும் ஆண்டவரே. கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்கள் பக்கமாய் திரும்புவீராக, எங்கள் ஆத்துமாவை இரட்சிப்பீராக. அழுகையோடு விண்ணப்பங்களின் சத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் திரும்புவோம். மெய்யாய் கர்த்தர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். நமக்கு இரக்கமாய் இருக்கிறவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். மெய்யாய் கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமாய் இருப்பீராக, எங்களுக்கு மேல இரக்கமாய் இருப்பீராக, சபைக்கு மேல இரக்கமாய் இருப்பீராக ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்கள் அக்கிரம கிரியைகளை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. இரட்சிப்பு அடையும்படிக்கு செவ்வையான வழியிலே நாங்கள் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. உணர்வடைந்தவர்களாக, உணர்வடைந்தவர்களாக, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாக, ஜீவன் தருகிற உம்மை நோக்கி நாங்கள் திரும்பத்தக்க தேவன் உதவி செய்வீராக. தேவன் கிருபை பாராட்டுவீராக. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். hallelujah, hallelujah. கர்த்தர் தமது வசனத்திற்கு நேராய் நம்மை திருப்பும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நாம் பாத்திரவான்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தருளும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த ராத்திரியில நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளின்படி கர்த்தர் எங்களை உம்மண்டையில திரும்பவும் திருப்பிக் கொள்வீராக. ஆனால் இமை பொழுது கூட உமது முகத்தை எங்களை விட்டு மறைத்து விடாதையும் கர்த்தாவே. நாங்களும் கண்ணீரோடு உமது சமூகத்தில் வருகிறோம். கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். இந்த சாயங்காலம் பைபிள் ஸ்டடியில கடந்து வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையும் சமாதானமும் இரக்கமும் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வழிகளை நாங்கள் செவ்வைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.